பாபு. இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன். தகப்பனின் கண்ணீரை கண்டோரில்லை. கண்ண கடரண்டு இதையாமே சபா இப்பவே கண்ணை கட்டுது. வெக்கமா வருது. என்னமோ இவளுக பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் புடவை கட்டிக்கிறது தாளிக்கிறாளுடா. நோமலா சண்டை பிடிக்காங்க, சண்டை பிடிக்கின்ற யார் அந்த அதிர்ஷ்டசாலி எவ்வளவு கிடைக்க போகுது பார்ப்போம். இந்த பிள்ளைக்கு தான் கால் எழுவுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஒரு தனி ஷூட்டுக்கு கேமரா செட் பண்ணி கொண்டு இருக்காங்க. தனி ஷூட்டுக்கு தனேஷ்வாய் ஆத்தா இவருதான் மானஸ்தன். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. கொத்துவ மந்தா கிட்ட வந்தா கொத்துவ என்னும் காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. பாம்பு படம் எடுக்கிற கொத்துமே. அப்படியா இதே இப்படி வரணும். இப்படி என்னமா இப்படி இதஞ்ச மாதிரி கொத்துரும் இது மாதிரி வரணும் கொஞ்சம். ஸ்னேக் பாபு மாதிரி. ஸ்னேக் பாபு சரியான ஜோக் கொண்டு தந்திக்காரு. ஸ்னேக் பாபு சொல்லுங்களேன் கொஞ்சம். பாபு ஸ்னேக் பாபு சொல்லுங்க. ஸ்னேக் பாபு. அதான் சரி, அதை வச்சுட்டு வாங்க போவோம் வெளியில. டிஷ்யூ நம்பர்ல அவன் அங்கே போய் தான் சேவேட் பண்ணி எடுத்துவாங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? இப்படியா காமெடியில் இடைக்கிட போடுங்க பிள்ளை சிரிப்பு பட்டும் படாம. என்னடா பிரச்சனை இது வந்து மேக்கப் கார பிள்ளைகள் நிற்கணும். மேக்கப் கார அக்கா ஆண்டியோ அது பிள்ளைகள் யாரும் நின்று டச்சப் பிள்ளை சின்ன சின்ன வேலையில் செஞ்சு கொடுக்கணும். ஆனால் பிள்ளை இல்லை கொஞ்சம் முன்னுக்குவாங்க. அன்றைக்கு சொன்ன மாதிரி தான் சிரிப்புன்ற அந்த முகத்தோட சேர்த்து இந்த நேச்சுரலாக வரணும். இது வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி அதுதானே. என்னடா பண்ண போறேன்? கருப்பா பொறுப்பா இருப்பா முனீஸ்வரா முண்டக்கண்ணியா முகாமியா. என்ன கொண்டு போறீங்களா? கார்ல ஏத்தி கட்டி கொண்டு வரதான். இந்த சாரோட புள்ளிட்டெல்லாம் சரி பண்ணுங்க. இந்த அவடத்துக்கு மாதாக்கள் என்ன ராஜா மாதா இவன் சொல்லுவான். இவன் இன்னும் சொல்லுவான் அப்படின்னுவான். ராஜா என்ன ராஜ கம்பீர என்ன அவர் ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா. ஓகே சைட்டா வைக்க போறியா? வைக்க பண்ண வையன் ஆசையை கெடுப்பான். வைக்க போறேன் நான் கேட்டு அதுக்கு ஷாக் ஆகி கேள்வி கேட்டதுக்கு ஷாக் ஆகிதான். என்னோட பார்வை தான் அண்ணாண்டா. என்னோட கண்ணில் எவ்வளோ பவர். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத அது எனக்கு பிடிக்காது. எங்கண்ணா போய் வந்து நேற்று அண்ணா பிறந்த நாள் தள்ளி போட அந்த மாதிரி இப்படி ஓடா சரிங்களே ஓடா கந்தையாமின்றவன் நிற்கும். நீங்கள் கனகாட்டு தானே ஆனால் இருந்தாலும் கந்தையாமி வருவீங்க இல்லை. இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன். நல்லா இருக்கீங்களே நல்லா இருக்கீங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நீங்க இப்படியே சொல்லி சொல்லி உஜிபதிமாக்குறோம் மிச்சம். ஓகே ரெடி ரெடி ரெடி. இன்னும் அப்படி எல்லாம் வச்சிருக்கீங்க அம்மா. காலையில் சாப்பிடல அதான் மெயின் பிரச்சனை. ஏன் நீங்க சாப்பிடல? நீங்க சாப்பிடல பரவாயில்ல சின்ன அவங்க சாப்பிடல மனப்பண்ண சொல்றீங்க. ஓகே வெயிட் வெயிட் வெயிட். கண்ண கடரண்டு இதையாமே சபா இப்பவே கண்ணை கட்டுது. கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஓகே 60 வாட்டி ரெடி 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 ரெடி. அக்காவை கொடுக்கட்டாமா? ஆறு கோல் வந்துருக்கு. ஆறு போறேலா பிள்ளையோட பேர் நம்ம டுஷாந்திகா. எத்தனை மண்டை படிக்கீங்க? 2. யாருக்கு இன்றைக்கு கல்யாணம்? சித்திக்கு. சித்தப்பட வீடு தெரியுமா உங்களுக்கு? எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? பெரிய நீலாவணியா? துற நீலாவணிக்கு நாங்கள் போனாங்க நேற்று. என்ன நீங்கள் பெரிய நீலாவணன்று? துற நீலாவணா நீ? துற நீலாவணி பிள்ளைகிட்ட நிறைய கேள்வி கேட்க இல்லாது. இல்லை பார்த்து ஐயாட மகளுக்கு எத்தனை மகள் இது? 3ஆவதா? 4வது. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. நன்றி. 4வது மகளுக்கு இன்றைக்கு திருமண விழா. ஐயா கொண்டு கொடுக்கலையா? ஆங்களுக்கு ஆங்களுக்கு ஒரு குடிப்போம். எத்தனை இப்போ 3 வருஷத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணனே? 3 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு திருமணம் மட்டும் பெருசாக செய்கிறாங்க. ஆங்கள்கிட்ட 4வது மகளுக்கு இன்னும் இருக்குதா? இல்லை இதான் கடைசி மகள். கடைசிக்கு மூத்தது இது கடைசிக்கு மூத்தாள். இன்னும் ஒரு ஆள் இருக்காவு. அவங்க கல்யாணம் செஞ்சு முடிஞ்சாச்சு. மாப்பிள்ளை எப்படி உங்களோட நல்ல மாமான்னு சொல்லுவார். இப்போ இன்றைய திருமண நாளில் உங்களுக்கு மகளோட இப்போ இன்றையோட இப்போ பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதா? இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ தாலியை பிடிச்சி காலை கையை கொடுக்கக்குள்ள ஒரு அப்பான்ற ஸ்தானத்துலேருந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வரலையா? வறுமை அப்படி ஒன்றும் இல்லையா? தகப்பனின் கண்ணீரை கண்டோரில்லை.
தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இந்த சந்தோஷமான தருணத்தை நாங்கள் கொண்டாடுறோம். நாங்களும் அவங்களோட சேர்ந்து கொண்டாடுறதுல எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் மாப்பிள்ளை ஏற்றிட்டு வர மாப்பிள்ளை ஏற்றி வரதுக்கு இன்றைக்கு நாங்கள் இது ஃபோட்டோ ஷூட்டோட சேர்த்து காருக்கும் ஒரு ஹயர் ஒன்று எடுத்துருக்கிறோம். அதனால் இப்போ அதை டெக்கரேட் பண்ணி எடுப்போம். அங்கே காண மாட்டு வரைக்கணும். காருக்கு மாலையாம்மா? காருக்கு மாலை அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டை வந்திருக்கோம். புறநிலாமணியில் தான் மாப்பிள்ளை வீடு. பெண்டை வீட்டை பண்ணிட்ட கதைச்சிட்டோம். இந்த மாப்பிள்ளை வீட்டை வந்திருக்கோம். மாப்பிள்ளைக்கு திருமண வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டுக்கு எத்தனை வருஷம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க? 3 year ஆகிட்டு. 3 year 3 வருஷம் ஆகிட்டு. நீங்கள் பிள்ளைய பார்க்காம எத்தனை மாதம் இருந்திருப்பீங்க? போகிறது வரதா இல்லை வந்து நாங்கள் போய் பார்த்தோம். அப்போ பொறையிலேருந்து வந்துருந்தீங்களா? ஆமாம். அது சரி. இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பொறையிலேருந்து வந்திருக்காரு. இன்றைக்கு தான் அவர் 3 வருஷ கனவு இன்றைக்கு நிறைவேற போகும். அப்படி தானே என்ன? வெக்கமா வருது. இன்றைக்கு தான் அவர் முகத்தில் வந்து சந்தோஷ கலை அப்படியே தெரியுது. பிள்ளைக்கு பிடிச்ச கலை அவங்களுக்கு க்ரீன் பிடிக்கும். க்ரீன் பிடிக்கும். வேறு க்ரீன் எல்லோ அது பிடிக்கும். பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? அப்போல்லாம் எல்லாம் பிடிக்கும். பிரியாணி பிடிக்கும். பிரியாணி பிடிக்கும். பிரியாணியை கண்டிப்பாக கொடுக்க இல்லைங்க. அதை நாங்கள் பார்க்கணும். சரியா? அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு பிரியாணி. அவங்களும் பிரியாணி தான். நம்ம பிள்ளைகிட்ட போய் கேட்போம், மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், சாப்பாடு என்ன பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும்னு பிள்ளைகிட்ட கேட்போம். அதை நாங்கள் கேட்கல. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? எனக்கு நீலம். அவருக்கு ப்ளூ பிடிக்கும். பிள்ளைகிட்ட போய் கேட்போம், ப்ளூ பிடிக்குதா இல்லை க்ரீன் பிடிக்குதா இல்லை ஜெலோ பிடிக்குதாண்டு. ஏன்னா பிள்ளைக்கு பிடிச்ச கலர் சொல்லிட்டாரு. கேட்பேன் வேணும். நாங்கள் போனது அப்புறம் கோல்லாம் பண்ணி சொல்லக்கூடாது. இந்த கோல் பண்ணி சொல்லக்கூடாது. சரியா? சரி. இங்கே பாருங்க எப்படி என்ன செய்யறேன்ற சைலண்டாக வந்து இந்த சனத்தோட ஜனமாக வந்து போடுங்க. நீங்கள் போட்டு அப்படிங்க ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா பிறகு கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. கையை பிடிங்களா? கையில் பிடிங்களா? பிடிக்காருல்ல கையில் பிடிங்களா? அவரு கையிலே கொஞ்சம் பிரச்சனை. அவரை ஏறட்டு. சரி இப்போ மடக்குங்க. நண்பன் என்னன்னு சொன்ன அவர் தனியே வருவாராம், வேற எடுக்கடான்னு சொல்லி எடுக்க. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். ஓகே அக்கா மீட் பண்ண என்ன நண்பன்? என்னமோ இவளுக பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் புடவை கட்டிக்கிறது தாளிக்கிறாளுடா. யார் வீட்லயாவது விசேஷம்னா இவளுக்கு தீபாவளி கொண்டாடுகிறாளுங்க. என்ன பஞ்ச பாண்டவர் இல்லைன்றீங்க. அப்புறம் இப்போ ஒரு பாண்டவர் காணல. திரும்புங்க. டெஸ்டிங் 1 2 3 கண்ணாட்டு கந்த சாமி வடிவாடுங்க. அங்கெல்லாம் போய் எடுக்கலாம். எல்லாரும் மேக்கப் பண்ணி வந்தாங்க. அக்காவை கொஞ்சம் கிரீம் கூட்டிட்டு போல அவக்கு மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. இல்லை அதான் சரி ஃபோட்டோ எல்லாம் எடுங்க. சரி மேக்கப் கலைஞ்சி தண்டா சிக்கலாயிடும். வேணா மாப்பிள்ளைய வரவேற்க நிற்காங்க. எப்படி போச்சுட்டு வந்து நீங்கள் பார்க்குறது மணப்பண்டை வீட்டு கரவங்க. இங்கெல்லாம் பாட்டுங்க மணமகண்ட அம்மா அப்பா சொந்த பந்தங்கள் வந்து கொண்டிருக்காங்க.
இந்த சொந்த பந்தங்கள்கிட்டருந்து ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், வேறு மற்ற வீடியோவில் ஏற்கனவே வந்த கல்யாண வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இந்த நிறகுடத்தை மாறிட்டு அதுக்குள்ள வந்து அரிசி நெல் கொண்டு வருவாங்க, அந்த நெல்லையை கொடுத்து. ஆனால் இவங்கள்டைக்கு நெல் கொண்டு வரல நினைக்கிறேன், அந்த மடியில் கட்டி கொண்டு வருவாங்க நெல் கொஞ்சம். அந்த நெல்லை கொடுத்துட்டு மாறுவாங்க. மாறிட்டு அந்த கூரதாளி பட்டியை தலையில் கொண்டு வருவாங்க, இவங்க கையில் கொண்டு வராங்க. பரவாயில்ல, எப்படி கொண்டு வந்தாலும் பரவாயில்ல. இருந்தாலும் அந்த டைமில் கேட்டு மாப்பிள்ளை பெண்ணிட வீட்டிலேருந்து கேட்பாங்க, சண்டையாக சமாதானமானு. சண்டை இல்லை சமாதானம் பண்ண அப்புறம் என்ன சண்டை பிடிக்காமல் ஈஸியாக கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைண்டா இழுத்து பிடிச்சி மாப்பிள்ளையிட்ட பொம்பளையிட்ட 6 பலசாலி என்று காட்டுறதுக்காக வேண்டி இழுத்து பிடிச்சி கொண்டு இருப்பாங்க. இப்போ பார்ப்போம், இதை மாதிரி காட்டுங்க. அப்போ இதான் வந்து நிறகுடம் மாறுறாங்க. நிறகுடம் மாறிட்டு விளக்கு மாறுபட்டுது. பட்டா மாறுங்க. இது அம்மாட்டு பட்டா. ஓகே, பட்டா மாறுறாங்க. சரி, என்ன நீங்கள் சண்டை பிடிச்சா கொடுக்க போறீங்களா, சமாதானமாக கொடுக்க போறீங்களா? சண்டை சமாதானமா? சண்டை பிடிக்கிறேன் இல்லை இல்லை கேட்குறேன். என்ன அப்போ கொடுக்கணும் என்ன? ஏன் போகிற இழுத்து நிற்க என்ன இழுக்காங்களே? இல்லை அதுதானே அதுதானே நம்ம கொடுங்க, இழுக்காங்க. நோமலா சண்டை பிடிக்காங்க, சண்டை பிடிக்கின்ற பேர். ஆமாம், சரியா ஓகே, சமாதானமாக கொடுத்து விட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் போட்டு திருநீரெல்லாம் வச்சு அழகான முறையில் வரவேற்று கொண்டிருக்கிறாங்க. அதானே ஒரு நாங்கள் அம்மோடணும்ல நல்லா போடுறேன் போட்டு வழக்கம் இல்லைகளுக்கு சும்மா ஜாலி தானே இதெல்லாம். அதான் சந்தோஷமாக கொண்டாடணும் இந்த திருமணத்தை. இருமணம் சேர்ந்து திருமணமாகும் என்ன சொல்லுவாங்க, திருமணம் என்று அப்படியா? இருமணம் சேர்ந்து ஒரு மணமாகும் திருமணம் என்று அப்படி அப்படிதான். பெட்டி பாரம் மாதிரி இருந்தால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து கீழுக்கு மாப்பிள்ளைக்கு ஒரு பலகை போட்டு அதுக்கு மேலே நிப்பாட்டி அந்த கடப்பில் இங்கே வச்சு தான் கண்ணூர் கழிச்சு உள்ளே கொண்டு வருவாங்க. இதுக்கு வந்து கால் கழுவுறாக்களுக்கு வந்து ஒரு நன்கொடை அன்பளிப்பு கொண்டு கிடைக்கும், பரிசு ஒன்று கிடைக்கும். கால் கழுவுறது தங்கமாக கிடைக்கும், சில நேரம் தங்கமாக கிடைக்கலாம், சில நேரம் பணமாகவும் கிடைக்கலாம். யார் அந்த அதிர்ஷ்டசாலி எவ்வளோ கிடைக்க போகுது என்று பார்ப்போம். இந்த பிள்ளைக்கு தான் கால் கழுவுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. பார்ப்போம். அழகா சிரிப்போட கழுவுறாங்க, சிரிப்போட கழுவுறாங்க. ஐயா இந்த தாள் ஒன்று கிடைக்கும். ஓகே, மச்சால் காரியா தேங்காய் இப்போ மாப்பிள்ளை உடைச்சி 2 துண்டா உடைச்சாலும் சரி 4 துண்டா உடைச்சாலும் சரி சிதறணும். ஆனால் எரிஞ்சு உடைச்சிடாங்க. கையால் அடிக்கணும், கை நோவும் பார்த்து மெது அடிக்க உடையாது. அதுதானே பாப்போம், இந்த சீமந்த உடையதா இல்லை தேங்காய் உடையதாண்டு. ஆய் ஓகே, அது சில்லு சில்லாக சிதறி விட்டது அந்த தேங்காய். தற்பொழுது அந்த அன்பளிப்பு கொடுக்கல அந்த பிள்ளைக்கு. அன்பளிப்பு பிள்ளை சிரிக்குது. தருவானா தரமாட்டானா? நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.